நெருக்கடியா எல்லாருக்குமே இருக்காது. அது எனக்கும் இருந்தது. பட் நான் தேடி போன இடங்கள்ல வந்து எனக்கு நிறைய அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்படி பண்ணி பார்க்கலாமா, அப்படி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சில புரிதல்கள் இருந்தது. ஸோ அப்படி இப்போ சமீபத்துல வந்து நான் நம்யோகா அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து வாழ்க வளமுடன் சென்டருக்கு நான் ஒரு தடவை போயிருந்தேன். மேம், நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல நான் பண்ணட்டுமா? நான் அதை மறந்துட்டேன். ஏன்னா ரெக்கார்டிங்க்கு தான் ட்ரை பண்ணேன். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ வந்து வாழ்க வளமுடன் மையத்துல வந்து நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பயிற்சியாளர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் ஐயா வந்து மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர் வந்து 43 வயசுல பாத்தீங்கன்னா 40 டிகிரிகள் படிச்சு அவரோட படிப்பினையில ஏற்பட்ட நல்ல புரிதல்களை மத்த ஜோன்லயும் அவரோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸ் நடத்திட்டு வர்றாரு. கார்பரேட் லெவல்ல, ஸ்கூல்ஸ்ல, டீச்சர்ஸ்க்கு அப்படி எல்லாருக்குமே. சோ வந்து நம்ம நிறைய இடத்துல ஒரு விஷயம் தேடுவோம். மெடிடேஷன் பத்தி இங்க கிடைக்குமா, அங்க கிடைக்குமா அப்படின்னு தேடும்போது நமக்குன்னு ஒரு பிடிப்பு ஏற்படும்ல. கரெக்ட், இத வந்து பண்ணா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும், பண்ண முடியும், இத வந்து ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஈஸியா கையாளலாம் அப்படின்ற மாதிரி ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த ஒர்க் ஷாப்ல வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நிறைய முன்னாடி கேள்விப்பட்ட தகவல்களா இருந்தா கூட அத வந்து அவர் சொன்ன ஒரு கதைக்களம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இப்படி அணுகுமுறை இருக்கணும் அப்படின்றத தாண்டி கடைசியா ஒரு ஆழ்ந்த புரிதல், நம்மளோட சோசியல் செட்டப் எப்படி இருக்கு, ஒரு தமிழகத்துல தமிழ்நாட்டு பெண்கள் எந்த மாதிரி முக்காவாசி ஸ்ட்ரெஸ்குள்ள போறாங்க, அதுக்கான காரணங்கள் எப்படி இருக்கு, அதை நம்ம எப்படி கையாளலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த ஐயா சொன்னார். சோ அதனால வழக்கம் போல நான் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்ட செஷனை என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட படங்கள் மூலமா உங்களுக்கு ஈஸியாக்கி உங்களுக்கு இந்த 30 நிமிஷத்துல கொடுக்கறதா நான் வந்து இதுல எதுவும் நான் சொன்னது இல்ல, ஐயா சொன்னதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த செஷன் அரேஞ்ச் பண்ணோம். சரி, வழக்கம் போல நம்ம ஒரு கதையில இருந்தோ கேள்வியில இருந்தோ ஆரம்பிப்போம். இப்போ ஒரு கதை இது, அதாவது சின்ன ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க மைக்க ஓபன் பண்ணி நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது இந்த சிச்சுவேஷன் எப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு நிறைய உதவிகள் செய்யறாங்க உங்ககிட்ட, வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க, நிறைய உதவிகள் செய்யறாங்க, உங்களுக்கும் வந்து அவங்களுக்கு உதவுறது பிடிக்கும், ரொம்ப நல்ல இணக்கமான ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. அவங்க வந்து ஒரு வெளியூர் போறாங்க, சரிங்களா? வெளியூர் போகும்போது உங்ககிட்ட வந்து நான் ஒரு விஷயத்த குடுத்துட்டு போறேன், நீங்க வர வரைக்கும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வெளியூர் போகும்போது அவங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, 3 விஷயம் வந்து சொல்றாங்க. சாரி, 3 விஷயம் வந்து குடுத்துட்டு போறதா சொல்றாங்க. அதுல வந்து நீங்க எல்லாத்தையும் நீங்களால வச்சுக்க முடியாதுங்கம்மா, அதனால ஏதோ ஒண்ணு நீங்க வந்து கட்டாயமா வச்சுக்கணும், மத்தது நான் வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீங்க பார்க்கும்போது அவங்க கொடுக்குற ஒரு 3 விஷயம் என்னன்னா, அந்த பிக்சர்ல தெரியுது பாத்தீங்களா, நம்பர் 1 2. சாரி, பிரசன்டேஷன் போயிடுச்சு, திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். யாரோடதோ மைக் ஆன்ல இருக்கு மேம். செடி, இப்ப அவங்க வந்து செடி குடுக்குறாங்க, அவங்களோட ஒரு ஆசையா வளர்க்குற ஒரு செடி குடுக்குறாங்க, இல்ல அவங்க வளர்க்குற ஒரு நாய்க்குட்டி. அப்புறம் வந்து அவங்க ஒரு அலாவுதீனின் அற்புத விளக்கு மாதிரி ஒண்ணு வீட்டுல வச்சிருக்காங்க. அது வந்து அவங்க சொல்லும் போதே சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்கம்மா, ஒருவேளை நீங்க விளக்கு வச்சுக்கிறதா இருந்தா அதுல இருந்து பூதம் எல்லாம் வெளியில வராது, ஏன்னா நாங்க ரொம்ப வருஷமா அந்த பூதத்தை உள்ள அடக்கிதான் வச்சிருக்கோம், அது நாங்க ரொம்ப தேவைன்னா மட்டும்தான் அந்த பூதத்தை வெளியில எடுத்து நாங்க உதவி கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கற்பனை சிச்சுவேஷன் தான். இப்போ நீங்க ஏதோ ஒரு பொருள் நீங்க வந்து பாதுகாப்புல வச்சிருக்கணும், அந்த அம்மா ரிட்டர்ன் வர வரைக்கும், நீங்க எதை எடுத்துப்பீங்க? செடியை பாத்துக்கிறேன்னு சொல்லுவீங்களா, இல்ல நாய்க்குட்டி பாத்துக்கிறேன்னு சொல்லுவீங்களா, இல்ல இந்த அற்புத விளக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லுவீங்களா? செடிதான். சரி, அப்ப நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? ஏன்
தெரியாது. ஏன் விளக்கு நீங்க சூஸ் பண்ண? நாய்க்குட்டி பயமா இருக்குது. செடினா வளர்க்கணும். செடினா செடி தண்ணி ஊத்தணும். அதனால சரி சரி. அற்புத விளக்கு யாருக்குமே வேண்டாமா? வேண்டாம் 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 வேண்டாம். சரி. சோ அப்போ நம்ம இந்த ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்தோம்னா நம்ம ஏன் வந்து ஒரு விஷயத்த சூஸ் பண்றோம் அப்படின்னு நம்மளோட மனோபாவம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நாய்க்குட்டினா அதை எப்படி வளர்க்கணும், அதை எப்படி கையாளணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த 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 ஒரு ஜீவன் இல்லையா, அது நம்ம கூட நல்லா இருக்குமா, இல்ல நம்மள கடிச்சிருமா, நம்மள சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுமா, அதெல்லாம் தெரியாது. அதனால நமக்கு ஒரு ஹெசிடேஷன். ஆனா பிளான்ட்னா அது பாட்டுக்கு அமைதியா இருக்கும், நம்ம தண்ணி ஊத்துனா போதும், நமக்கு தெரிஞ்ச விஷயம், ரொம்ப சுலபமான விஷயம், அதனால நம்ம கையாளுறதுக்கு சுலபமா இருக்கு. ஆனா இந்த பூதம் அற்புத விளக்கு இருக்கிற இந்த பூதம் இருக்கிற அற்புத விளக்கு யாருமே தொடக்கூட ரெடியா இல்லை. ஏன்னா ஒரு பயம் இல்லையா, அதை பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுவும் அந்த பூதம் நம்ம உலகத்திலேயே இல்ல, அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதம். அதனால யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. சோ அப்படிதான் நம்மளோட இப்போ நான் அது இந்த விஷயத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம மனசுல நம்மளோட நேச்சரே எப்படி இருக்கு. நம்ம வந்து ஒரு சுலபமான விஷயத்தையும் ஈஸியா பண்றதுக்கு நம்ம எப்பவுமே ரெடியா இருப்போம். ஆனா கொஞ்சம் கஷ்டமான விஷயம், புரிதல் இல்லாதது, நமக்கு புலப்படாத விஷயத்த நம்மளால கையாள முடியல இல்லையா. அதனால இப்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள வருவோம். இப்ப மன அழுத்தம் எப்படிப்பட்டது, எங்க இருக்கு, யாராவது பாத்திருக்கீங்களா? ரெட் கலர்ல இருக்குமா, கிரீன் கலர்ல இருக்குமா, கொஞ்சம் ஒல்லியா இருக்குமா, குண்டா இருக்குமா, எப்படி இருக்கும்? யாராவது பாத்திருக்கீங்களா? கிடையாதுங்க மேடம். நாமளா நினைச்சுக்கிறது தாங்க மேடம். நம்மளா நினைச்சுக்கிறதா. நினைவு எங்க இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்கன்னா? நம்ம மனசுல இருக்குங்க மேம். மனசு மனசு யாராவது பாத்திருக்கீங்களா? அப்போ நம்ம வந்து அடிக்கடி மனோமாய தீவு எபிசோட்ல மனசு பத்தி மனசு பத்தி காலை எழுந்த உடனே கேஷ்னா கிருஷா எங்க போறாங்க எங்க வராங்க, ஸ்ட்ரெஸ் தான். அதான். சோ அப்ப நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க, ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தது இல்ல, அதே மாதிரி அது எங்க இருக்கும்னா மனசுல இருக்கும்னு புரியுது, மனசையும் நம்ம பார்த்தது இல்ல. அப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகுதுன்னு தெரியும், புரியுதல் உணர முடியுது, மனசுக்குள்ளதான் இருக்கு, அந்த மனசோட பதட்டம் எல்லாம் புரியுது, ஆனா அதை நம்மளால பார்க்க முடியல, அதனால கையாள முடியல. அது எப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பூதம் மாதிரிதான். இப்போ நமக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் நடத்துறேன், இந்த விளக்கு வந்து கரெக்டா எப்படி கவனிச்சுக்கணும், சரியா இந்த பூதத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு மணி நேரம் ட்ரைனிங் செஷன் கொடுக்குறேன். அப்ப நீங்க யாராவது விளக்கு எடுத்துக்க முயற்சி பண்ணுவீங்களா, தயாரா இருப்பீங்களா? அதாவது அந்த பூதத்தை கரெக்டா கையாள தெரிஞ்சுக்கிட்டா அந்த பூதம் உங்களுக்கு கரெக்டா செய்யறத, உங்களுக்கு வேணுங்கிறத உங்க மனசு ஆளுமையால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். அப்ப நீங்க எடுத்துப்பீங்க தானே? அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் இந்த விளக்கும் அலாவுதீனோட அந்த விளக்குக்குள்ள இருக்கிற பூதமும் கூட, ஜினியும் கூட. சோ அப்படிதான் இந்த மனசை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சோ இப்ப இங்க விளக்கு யாரு, அந்த பூதம் யாரு அப்படின்னு பார்த்தா மனசுதான் அந்த பூதம். நமக்கு தெரியாதனால, அதுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளுக்கு புரியாதனால கையாளும் தன்மை வந்து நமக்கு புலப்படல. அப்ப அந்த விளக்கு எது, எங்க இருந்து இது புறப்படுது, அந்த மனசோட வலைகள், மனசுங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிர்வலைனா அது எங்க இருந்து புறப்படுது, அந்த விளக்கு எது நமக்குள்ள அப்படின்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? அது எங்க இருக்கு அந்த விளக்கு நமக்குள்ள? நம்ம கிட்ட இருக்க நினைப்புதான். மனதுதான் விளக்கு. இல்ல இல்ல, அந்த விளக்கு வந்து கண்ணுக்கு தெரியுற ஒரு பொருள், பிசிக்கலா இருக்கு, தொட முடியும், தொட முடியும், அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, வடிவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ள மூளைன்னு ஒரு பகுதி இருக்கு பாருங்க, அதுதான் வந்து ஒரு பிசிக்கலா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வஸ்து. நம்ம மூளை இருக்கு, அதுக்குள்ளதான் மனம்ங்கிற அந்த அதிர்வலைகள். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பல்பு தான் மூளை அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணாதான் அது எரியும். மின்சாரம் உங்க கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. அது மாதிரிதான் இந்த மனசும் கூட. அப்ப நீங்க மூளை ஒரு பல்புன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு மின்சாரம் இருந்தாதான் அது வந்து ஒளி ஊட்டப்படும். அது மாதிரிதான் நம்ம மனசு. அப்ப நம்ம மனசை கையால தெரியணும், நம்ம மூளையை பத்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்.
சோ அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? நம்ம மூளை வந்து நமக்கு இப்பதான் இருக்கா? நம்ம வந்து ஆதி காலத்து மனிதனா இருக்க போது, நம்ம குரங்கில் இருக்கும் போது இருந்து நம்ம அந்த குரங்கு மூளையில இருந்து தான் நம்ம அப்படியே பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு மனிதன் ஆயிருக்கும். சோ மூளைங்கிறது நமக்கு இப்ப திடீர்னு கை கால்லாம் முளைச்ச மாதிரி எல்லாம் கிடையாது. எப்போல இருந்தே இருக்கு மூளை. சோ அதுக்குள்ள என்ன நடந்திருக்கு இந்த பரிமாண வளர்ச்சியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து கற்கால மனிதன்ல இருந்து இப்ப மாடர்ன் ஏஜ், இப்ப இருக்கிற நவீன மனிதர்கள் வரைக்கும் நம்ம மூளை வந்து ஒரு விதமான பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்ப நம்ம மூளையை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி உருவாகுது, ஏன் உருவாகுது, அதை கையாள முடியுமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம விளக்குக்கு ட்ரைனிங் கொடுத்தா நம்ம பூதம் கண்ட்ரோல் பண்ணிடலாமோ, அது மாதிரி நம்ம மூளையை புரிஞ்சுக்கும் போது அந்த பூதத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி அந்த மனசுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம ப்ராப்பரா வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம மனசு நமக்காக வேலை செய்ய நம்ம வைக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த மூளையில இருக்கிற முதல் விஷயம், கற்கால மனிதன், ஆதிகால மனிதன் எப்பெல்லாம் வேட்டையாடி சாப்பிடுற மாதிரி அந்த கற்கால மனிதனுக்கு இந்த சின்ன மூளை இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன மூளை. இது எப்பவுமே நம்ம EFT டெக்னிக்ல கூட இந்த பிக்சர் நான் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா. நம்ம ஒரு EFT டெக்னிக் பண்ணோம்ல, இப்படி தலையில எல்லாம் தட்டி, அதாவது எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்னு ஒரு தடவை ஒரு ஒர்க் ஷாப் நடத்தணும். அப்ப ஞாபகம் இருந்தா இந்த பிக்சர் நான் காமிச்சிருப்பேன். அப்ப நம்ம மூளையில வந்து சின்ன மூளையா பாருங்க, நடுவுல வந்து இந்த ரெப்டீலியன் பிரெயின், அதாவது ஒரு ரெப்டீலியன் பிரெயின்னா பாம்பு, முதலை அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி பிரெயின். அது எப்படின்னா, தனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தா கடிச்சு சாப்பிடும், தன்னை பாதுகாத்துக்கும், வேட்டையாடுற ஒரு குணம். சரிங்களா? தற்காப்பு தன்மை இருக்கிற ஒரு குணம். இது வந்து மனிதனுக்கு இயல்பிலேயே முதல்ல அந்த பரிணாம வளர்ச்சியில நல்ல பிரதானமா ஆக்டிவா இருந்தது இந்த உள்மூளை தான். அப்ப இவ்வளவு பெரிய பிரெயின் இல்லையா? மனுஷனுக்கு குட்டி பிரெயின் தான் இருந்ததுன்னா கிடையாது, முழுசா வளர்ச்சி அடைந்திருந்தது. ஆனா மனிதன் பெரும்பாலும் யூஸ் பண்ணது வந்து இந்த குட்டியா இருக்கிற நடு ரெப்டீலியன் பிரெயின் தான் மனிதன் பயன்படுத்தினான், கற்கால மனிதன். அப்ப அவனுக்கு என்ன தெரியும்? தனக்கு ஆபத்துன்னு வந்தா வேட்டையாடணும், பாதுகாத்துக்கணும், அதை உணவாவும் சாப்பிடணும், அவ்வளவுதான் தெரியும். சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த மூளையில வந்து அந்த நடு மூளை அப்படின்னு அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாருங்க, இந்த மூளை வந்து இயக்கம் அடைய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் வந்து கூட்டங்களா வாழ, ஒரு சமூகத்தை ஏற்படுத்தி விவசாயம் பண்ணி குழுவா வாழ, அது போக மத்தவங்களை அனுசரிச்சு நடந்துக்கிறது, தன்னோட உணர்வுகளை பகிர்ந்திருக்கிறது, ஒரு கம்பேஷனேட்டா ஒரு லைஃப், ஃபேமிலி லைஃப், இதுக்கெல்லாம் போகும்போதுதான் அந்த அடுத்த லெவல் ஆஃப் மூளை பயன்படுது. இங்க வந்து என்ன முக்காவாசி வேலை செய்யும்னா, மனிதன் வந்து எமோஷனலா தன்னோட உணர்வுகளை பகிர ஆரம்பிக்கிறான். உணர்வு நிலையில இருக்கிற மூளை அது. சரிங்களா? அந்த முதல் நிலை வந்து அடிச்சோம் கவுத்தோம் மாதிரி மூளை. அடுத்த நிலையில இருக்கிற இந்த மிட் பிரெயின் வந்து ஒரு இமோஷனல் கோஷன்ட் இப்பதான் மனுஷனுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் இப்போ நவீன காலத்துல மனிதர்கள் வந்து ஒரு இயந்திரமயமான ஒரு நவீன மனிதனா மாறிவிட்டான். அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். இந்த இமோஷன்ஸை தாண்டி தன்னோட அறிவு நிலையை வளர்த்துட்டு இருக்கான் இல்லையா? சோ அப்போ இந்த 3 நிலையில பாத்தீங்கன்னா, இந்த 3 நிலையில எது தேவை, எது தேவையில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மளுக்கு 3 நிலையில மூளை வேலை செய்து, நம்மளோட தற்காப்புக்காக அடிச்சோ கொள்றோங்கிற மாதிரி ஆதி காலத்து மனுஷன் இருந்தா, நாகரிக மனுஷன் ஒரு குழுவா, அதாவது இந்த ஆடு மாடு மாதிரி நல்லா இணங்கி பழகி தன்னோட கூட்டத்தை ஏற்படுத்திக்கிட்ட கல்ச்சர்டு மனுஷனா வாழ்றான். இப்ப நவீன உலகத்துல இருக்கா? இது ஏதாவது தேவை இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா? இப்போ நீங்க மூணுமே தேவைதான், மூணுமே தேவைதான். கரெக்ட். ஏன்னா இப்போ ஒருவேளை அந்த ஆதி காலத்து மனுஷனுக்கு இந்த ரெப்டீலியன் பிரெயின், அதாவது தன்னை தற்காத்துக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம், ஒரு ஊந்து சக்தி இல்லாமல் இருந்திருந்தா, அங்க இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இவன் வந்து ஒரு குழுவா சொசைட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது இல்லையா? அப்போ கடவுள் வந்து நமக்கு ஒரு, அதுதான் வந்து முதல்ல நமக்கு ஏற்படுற ஒரு ஸ்ட்ரெஸ். ஒரு புளிய பார்த்து பயப்படுறது, காட்டுல வந்து ஏற்படுற இயற்கை சீற்றங்களை பார்த்து அதை தாண்டி நம்ம என்ன செய்யணும்னு ஒரு பதட்டம் அடைகிறது. இந்த பதட்டம்ங்கிறது நமக்கு எப்போ ஆரம்பிச்சது? கற்கால மனிதர் காலத்துல இருந்தே இருக்கு. அப்போ இந்த பரிணாம வளர்ச்சியை நம்ம தாண்டி வரும்போது பல மில்லியன் வருஷங்கள் நம்ம மூளைக்குள்ள அந்த பழக்கங்கள் பதிவாயிருக்கு. சரிங்களா? சோ அப்போ நம்மளுக்கு பதட்டம், ஸ்ட்ரெஸ்ங்கிறது தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டா, ஒரு அளவுகோலோட அதை நமக்கு ஒரு உந்து சக்தியா நம்ம போக்கஸ் பண்ணோம்னா அது கண்டிப்பா நமக்கு
முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அப்படி இருந்தனாலதான் கற்கால மனிதன் ஒரு நவீன மனிதன் ஆகி இப்ப வந்து ஒரு இயந்திரத்தரமான ஒரு பெரிய நல்ல இதை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம், உலகத்தை உருவாக்கி இருக்கோம் இல்லையா? சோ இந்த உந்த சக்தி தான் நம்மள அங்க இருந்து கொண்டு வருது. சோ அதனால இந்த இடத்துல இருந்துதான் நமக்கு ஸ்ட்ரெஸ் உருவாகுது, நம்மளோட நடுமூளையில இருந்து. ஓகேங்களா? சோ இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு அகைன் ஒரு ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ரெகுலரா ஒரு ஃபுல் மீல்ஸ், நம்ம தமிழ்நாடு மீல் எப்படி இருக்கும், ஒரு குழம்பு கூட்டு பொரியல் சாப்பாடு இப்படி சாப்பிடுற மாதிரி நம்ம சாப்பிட்டு பழகிருக்கோம். இப்ப நான் திடீர்னு ஒரு நாள் சொல்றேன், 2 பழக்கத்தை நீங்க மாத்திக்கணுமா, 2 விஷயத்த விடணும், 2 விஷயத்த ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு. உங்க இலையில இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இனிமே காய்கறி தண்ணி மட்டும் தான் சாப்பிடணும், உப்பு சர்க்கரை 2யுமே சுத்தமா நிறுத்திடணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த 2 பழக்கத்துல விடுறது ஈஸியா இருக்குமா, இல்ல வந்து ஏற்படுத்திக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்குமா? எது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்படுத்திக்கிறது. வேற பதில் யாராவது சொல்ல நினைக்கிறீங்க? விடுறது இருக்கு, விட்டுறலாங்க. விட்டுறது ஈஸியா இருக்குமா? ஓகே. நீங்க பொதுவாவே வந்து சொல்லுங்க மேம். உடம்புக்கு தேவையில்லைன்னா விட்டுலாம், உடம்புக்கு அதிகம் விட்டுடலாம். உடம்புக்கு தேவையில்லைங்கிறப்ப அதை விட்டுலாம். சரி, அப்ப வந்து ஒரு சிலர் சொல்றீங்க விடுறது ஈஸியா இருக்கும், ஒருத்தர் ஏற்படுத்திக்கிறது ஈஸியா இருக்கும், ஒருத்தர் வந்து அது சிந்திச்சு நம்ம மனசு நம்ம உடம்புக்கு அது சரியில்லை அப்படின்னு ஒரு புத்தியோட யோசிச்சு அது வேண்டான்னு எப்படியாவது தவிர்த்துக்க நினைக்கிறீங்க. பட் இது சுலபமான்னு தான் நான் கேட்டேன், முடியுமா முடியாதான்னு கேட்கல. சுலபமா அப்படின்னு கேட்டா 2மே சுலபம் கிடையாது. ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு பழக்கத்தை விடணும் அப்படின்னாலும் 2மே சுலபம் கிடையாது. அப்போ ஒரு மூளை பல மில்லியன் ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சியில நம்மளோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு நம்மளோட ஒரு ஹேபிட், நம்மளோட பிஹேவியர், நம்மளோட ஆட்டிடியூட் இது எல்லாத்தையும் கொண்டு வர இந்த மூளைய திடீர்னு நம்ம ஒரு நாள் அமைதியா உட்காரு, நம்ம எனக்கு கோவம் வரக்கூடாது, எனக்கு ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது, முடியல தானே நம்மளால, முடியல தானே. சோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஏன்னா அந்த மூளை அவ்வளவு தூரம். அப்ப நமக்கு ஒரு பிராக்டிஸ் தேவைப்படுது, பழக்கப்படுத்திக்க ஒரு பிராக்டிஸ் தேவைப்படுது. 2மே சிரமம் தான். சரி, இப்ப வந்து ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஊனமுற்றவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து அவரோட சுயமான வேலைகளை கூட அவரால் செஞ்சுக்க முடியாது, அப்படி ஒருத்தர். ஆனா இன்னொருத்தர் வந்து நல்லா படிச்சு பட்டம் பெற்றவர், ஆனா வந்து திடீர்னு வாழ்க்கையில ஒரு நலிவு நிலை வந்துருச்சு, உடனே ஒரு தற்கொலை முயற்சிக்கு போயிடுறார். இவருக்கு வந்து ஒரு ஊனமுற்றவரா இருந்தா கூட தன்னோட சுய முயற்சினால அவர் வந்து ஒரு ஒலிம்பிக்ஸ்ல பதக்கம் வெல்ற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனா வர்றாரு. அப்ப இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் கிட்ட ஒண்ணு இருக்கு, அதே ஒண்ணு அவர்கிட்ட இல்ல. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மனதைரியம், கான்பிடன்ஸ். இது வந்து மனோதைரியம், தன்னம்பிக்கை, மனோதைரியம். சோ உடல் அளவுல பிசிக்கலா ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட நமக்கு மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா அத கண்டிப்பா நம்ம சாதிக்க முடியும். ஆனா மனசு வீக்கா இருந்து நம்ம எவ்வளவுதான் பிசிக்கலா நல்லா இருந்தாலும் நம்மளால அதை கையாள முடியாது. அப்ப பொதுப்படையா எல்லாருக்குமே தேவையானது மனோ தைரியம். மனசுலதான் அந்த பெரிய பவர் இருக்கு நமக்கு. நம்மளால பிசிக்கலா முடியாட்டி மனசு இருந்தா சாதிச்சிட முடியும், அது நமக்கு புரியுது இல்லையா? சோ இப்ப வந்து இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், அதனால நம்ம வந்து பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு மனதில் ஏற்படுற மென்டல் ஸ்ட்ரெஸ் முதல்ல பாக்கணும். மென்டல் ஸ்ட்ரெஸ் உள்ளவங்க என்னென்ன செய்வாங்க, எப்படி வந்து ஒரு விஷயத்த அணுகுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சோகமா இருப்பாங்க, ஒரு தன்னையே தனிமைப்படுத்திக்குவாங்க, இல்ல எதுக்கெடுத்தாலும் வெறுப்பு காட்டுவாங்க, இல்லைன்னா ஒரே சோகமா திடீர்னு கண்ணீர் வச்சுட்டு அழுவாங்க. இந்த மாதிரி மனசுல வந்து ஒரு அழுத்தம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி உணர்வு நிலைகளை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உணர்வு நிலைகள் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அவங்க மனசு மட்டும்தான் பாதிக்கப்படுதான்னு கேட்டா நாளடைவுல நம்ம இந்த பிக்சர் ஏற்கனவே நாளடைவுல என்ன ஆகும், நம்ம உடல்ல இருக்கிற உறுப்புகளும் பாதிக்கப்படும். எப்ப பார்த்தாலும் கோவப்படுறாங்களா இருந்தா லிவர் பாதிக்கப்படும், இல்ல வந்து எப்ப பார்த்தாலும் கவலையில இருக்காங்கன்னா அவங்களோட நுரையீரல், எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆன்சைட்டி ஒரு பதட்டத்து நிலையில இருக்காங்கன்னா வயிறு, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்கும் பயம் இருந்தா நம்மளோட கிட்னி பாதிக்கப்படும். சோ இந்த மாதிரி இந்த ஒரு சுழற்சியில நம்ம உடம்புக்குள்ள அத்தனை ரசாயன மாற்றங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்னால மட்டுமே ஏற்படுது.
சோ அப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படியாவது கையாளணும் அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம மனசுதான் பிரதானம். நம்ம உடம்ப விட மனசு வந்து நமக்கு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும் நம்ம மனசுல என்ன நடக்குது. நம்மளோட மனப்பான்மை, மனோபாவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நம்ம ஒரு விஷயத்த ஸ்ட்ரெஸ்ஸா பாக்குறோமா இல்ல சாதாரணமா பாக்குறோமாங்கிறது நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். 3 பக்கெட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது. உங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இல்ல ஒரு வெளியில இருந்து ஒரு விஷயம் நடக்குது, சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா அதை நீங்க எப்படி அணுகுவீங்க? உங்களோட மனப்பாங்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கும். அதுதான் ஆட்டிடியூட்னு சொல்றோம். சரிங்களா? மனசுல ஏற்படுற இந்த ஆட்டிடியூட் வச்சுதான் நம்ம அதை சரிப்படுத்திக்க முடியும். ஆட்டிடியூட் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நியூட்ரல் ஆட்டிடியூட்னு 3 பக்கெட்ல நம்ம அதை பிரிக்கலாம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா என்ன? இங்க பாருங்களேன், இங்க 3 விஷயம் எழுதியிருக்கேன். பொறுப்பா இருக்கிறது பாசிட்டிவ் தானே? பொறுப்பு, முயற்சி, தன்னம்பிக்கை அதெல்லாம் வச்சு நம்ம கையாளுறோம் ஒரு விஷயத்த அப்படின்னா அது பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பொறுப்பா இருக்கிறது நல்லது தானே? முயற்சி பண்ணி ஒரு விஷயத்த சாதிக்கிறது நல்லது, தன்னம்பிக்கையோட இருக்கிறது நல்லது. இதெல்லாம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நெகட்டிவ் ஆட்டிடியூட் எதுன்னு பாத்தீங்கன்னா, பொறாமைப்படுறது, இன்னொருத்தர் பார்த்து பொறாமைப்படுறது, தாழ் உணர்ச்சி, அதாவது தன்னை பத்தியே வந்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணிக்கிறது. நம்மளால இவ்வளவுதான்ப்பா முடியும், நம்மளால எல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு நம்மளே தாழ் உணர்ச்சி ஏற்படுத்திக்கிறது. மற்றவங்களை பார்த்து சந்தேகப்படுறது, இல்ல நம்ம மேலேயே நம்ம சந்தேகப்படுறது, நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது. இதெல்லாம் நெகட்டிவ் ஆட்டிடியூட். சரிங்களா? நியூட்ரல் ஆட்டிடியூட்னு சிலது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மன நிறைவு, எனக்கு இருக்கிறதே போதும்பா அப்படின்னு ஒரு மன நிறைவு. ஒரு சில விஷயத்துல ஆர்வம் இல்ல. சிலருக்கு வந்து டெய்லரிங் பிடிக்காது, சிலருக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பிடிக்காது, சிலருக்கு வந்து டிவி பார்க்கறது. இதெல்லாம் கரெக்ட் தானே? அவங்களோட ஆர்வம் அவங்களுக்கு வேற வேற இருக்கலாம். அதனால ஆர்வமின்மை அப்படிங்கிறது தப்பு கிடையாது, நியூட்ரல் ஆட்டிடியூட். சரிங்களா? அதே மாதிரி பற்றின்மை, இதெல்லாம் வந்து சொல்லலாம். சோ இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்னா அதை வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருந்தா அதை வந்து உயர்த்திக்கிட்டே போகணுமா, நெகட்டிவா இருந்தா அதை கீழே போட்டுட்டே போகணுமா அப்படின்னு கேட்டா முடிஞ்ச அளவுக்கு அதை நியூட்ரல்ல வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. ஆனா அந்த பொறுப்பு இருக்குன்ற பேர்ல நீங்க எல்லா விஷயத்தையும் தலையில போட்டுட்டு நானே தான் செய்யணும்னு அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுமா? அது பாசிட்டிவா இருந்தா கூட உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆகுமா? எல்லாத்தையும் உங்க மேல எடுத்து போடும்போது. அதே மாதிரி இப்போ ஒரு பொறாமைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, எனக்கு வந்து இந்த பொறாமை குணம் வேண்டாம் அப்படின்னு நீங்க அதை வந்து என்ன சொல்றீங்க, ஃபுல்லா கட் பண்ணி போட்டாலும் அந்த பொறாமைய பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்ண உங்களால முடியும். அவங்கள பார்த்து பொறாமப்படுறதுக்கு பதிலா அதை வந்து ஒரு முயற்சி நோக்கமா அவங்க மாதிரி நம்மளும் நல்லா ஆகுமே அப்படின்னு அதை ஒரு பாசிட்டிவா கொண்டு போக முடியும். சோ அதனால இது ரெண்டுத்தையுமே நியூட்ரலா பேலன்ஸ்டா கொண்டு போறது இந்த ஆட்டிடியூட்ல நமக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ நம்ம மனசுக்குள்ளதான் இந்த மனப்பான்மை இருக்கு. அதை நம்ம சரிப்படுத்தினாதான் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம எந்த விஷயத்தையும் கொண்டு போக முடியும். அப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு படிப்படியா நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து நமக்கு எப்ப பதட்ட, காலையில நீங்க சொன்னீங்களே கேஷ்னாவை கலப்புறதுக்குள்ள நம்ம டென்ஷன் ஆயிடும். அப்போ மேடம் தான் எனக்கு டைம் மேனேஜ்மெண்டே சொல்லி கொடுத்தாங்க. எப்படி ப்ரீவியஸ் டேவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நம்ம ஆபீஸ் போனோம்னா சில விஷயங்கள் எதெல்லாம் நைட் பண்ணி வச்சுக்கலாம், எதெல்லாம் காலையில பண்ணலாம். எங்க மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கம்மா, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு ஆனந்தி மாதாஜி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சோ அப்போ நம்ம நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம இந்த முக்காவாசி ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம். நேரத்தை பயன்படுத்துறோம். நம்ம எல்லாருமே நம்மளோட நேரத்தை பயன்படுத்திட்டு தானே இருக்கோம். நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே வேலையா செய்யறமா இருந்தாலும் எனக்கு நேரமே போறது இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. சிலர் வந்து எவ்வளவுதான் செஞ்சாலும் போப்பா எனக்கு அது முடியல விடுங்க அப்படின்னு அப்படியே சோம்பலா இருக்கவங்களும் இருப்பாங்க. பட் இதுல நம்ம எப்படி வந்து நேரத்தை கையாள்வது அப்படின்னு பார்த்தா அந்த 3 பாக்ஸ் இருக்கு பாருங்க, பச்சை கலர், மஞ்சள் கலர், நீல கலர், ரெட் கலர். இதுல வந்து உங்களோட வேலைகளை ஒரு 10 வேலை நீங்க ஒரு நாளைக்கு செய்றீங்கன்னா அதை முதல்ல பிரிச்சுக்க சொல்றாங்க, பகுத்து அறிய சொல்றாங்க. எப்படின்னா முக்கியமான வேலை, அவசர வேலை வந்து பச்சை கலர் பாக்ஸ்லயும், முக்கியமானது ஆனா அவசரம் இல்லை அப்படிங்கிறது மஞ்சள் பாக்ஸ்லயும், முக்கியமும் இல்லை அவசரம் ஆனா முக்கியம் இல்லை ஆனா அவசரமா பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது 3வது பாக்ஸ்லயும், முக்கியமும் இல்ல அவசரமும் இல்ல அப்படிங்கறது 4வது பாக்ஸ்லயும் போட்டுக்க சொல்றாங்க. இந்த மாதிரி வேலைகள்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை செய்யுங்க. முக்கியம் அவசரம்
அப்படிங்கிறதுக்கு யாராவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன். என்ன மாதிரி வேலையா இருக்கும்? உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, 102 டிகிரி காய்ச்சல் இருக்கு. இது அவசரம் முக்கியம் ரெண்டுமேவா? இம்மீடியட்டா நீங்க டாக்டர் கிட்ட போய் ஆகணும். அது வந்து நீங்க எதுவுமே தள்ளி போட முடியாது. சோ அந்த மாதிரி நீங்க வந்து முக்கியம் அவசரம் இப்போ இன்னைக்கே பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி வேலைகளை மண்ல போடுறீங்க கிரீன் பாக்ஸ்ல. இப்போ 3வது பாக்ஸ்க்கு வருவோம். 2வது இப்ப விட்டுறலாம், 3வது பாக்ஸ்க்கு வருவோம். முக்கியம் இல்லை ஆனால் அவசரம். அதாவது உங்க வீட்டுல பாத்திரம் கழுவுற மாதிரி வேலை, உங்க வீட்டுல டியூப் லைட் ஆஃப் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஃபியூஸ் போயிடுச்சு, எலக்ட்ரீஷியன் பண்ற மாதிரி வேலை. இந்த வேலையெல்லாம் முக்கியம் தான். டெய்லி பாத்திரம் கழுவியாகணும், அப்பதான் நம்ம கிச்சன் அடுத்த நாளைக்கு ரெடி ஆகும். திடீர்னு வந்து வீட்டுல லைட் ஃபியூஸ் போயிடுச்சு, இல்ல கரண்ட் யூபிஎஸ் போயிடுச்சு, இதுக்கு எலக்ட்ரீஷியன் வேணும், பிளம்பர் வேணும், இதை நீங்களே கூட சரி பார்க்கலாம். ஆனா நம்ம என்ன செய்வோம், ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிடுவோம், பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு மேட் அப்பாயிண்ட் பண்ணிருப்போம். சோ அதை வந்து டெலிகேட் பண்ண முடிஞ்ச வேலை. தினசரி உங்களுக்கு தேவைகள் இருக்கலாம், ஆனா வந்து அதை வந்து அவசரமா நீங்க தான் செய்யணும். முக்கியம் இல்லாட்டியும் அவசரம் இன்னைக்கே செஞ்சாகணும். அதனால அது யாருக்காவது டெலிகேட் பண்ணுவீங்க. டெலிகேட் பண்ணுவீங்கன்னா நீங்க உதவி எடுத்துப்பீங்க. ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிடுறது, பிளம்பரை கூப்பிடுறது, ஒரு வேலை ஆள் வைக்கிறது, நீங்க தான் அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி வேலை. டெலீட் பண்ண வேண்டிய வேலை என்னவா இருக்கும்னா, அவசரமும் இல்ல முக்கியமும் இல்ல, என்ன வேலையா இருக்கும் அது? பொழுதுபோக்குற வேலை, சோம்பேறித்தனம். கரெக்ட். மேடம் சொன்ன மாதிரி பொழுதுபோக்கு. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா நமக்கு நிறைய நேரம் கிடைச்சிடும். அப்போ இந்த டிசைடிங்கிற இந்த மஞ்சள் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து எந்த மாதிரி வேலைகள் இருக்கும்னா, இப்ப நீங்க நம்யோகா அட்டென்ட் பண்றீங்க, டெய்லி உங்களுக்காக சில நிமிடங்கள் ஒதுக்கிக்கிறீங்க. உங்க மனசு, உடம்பு இதை எல்லாத்தையும் பாகுபடுத்துங்க. இத வந்து நிறைய பேர் கைவிட்டுட்டு நம்பர் 1 பாக்ஸ்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரெகுலரா தன்னோட உடம்ப கவனிக்காம, மனசை கவனிக்காம ஓட 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 அவசரம் முக்கியம் ஓடிட்டே இருந்தாங்கன்னா, எப்ப வந்து அந்த மஞ்சள் பாக்ஸ்ல அவங்க வந்து வேலையே வைக்காம 1ஆம் நம்பர்லயே வச்சிட்டு இருக்காங்களோ, ஒரு நாளைக்கு அந்த மஞ்சள் பாக்ஸ்ல இருக்கிற எல்லா வேலையும் 1ஆம் நம்பருக்கு வந்துரும். நீ உடம்ப பாக்கலையா, இன்னைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, இன்னைக்கே நீ செய்யணும் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்துரும். சோ அதனால இந்த மஞ்சள் பாக்ஸ்ல இருக்கிறவங்க தான் ஒரு நிதானமாகவும் தன்னோட வேலைகளை வந்து அழகா பராமரிச்சு தன்னையும் கவனிச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் நிதானமா பண்ணக்கூடியவர்களா இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ல இது எல்லாத்தையும் வகுத்து முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் பாக்ஸ்ல இருக்கிறவங்களா இருந்தா, பதட்டமா ஓடுறவங்களும் இல்லாம, வீணா டைம் கழிக்கிறவங்களாவும் இல்லாம நம்ம வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? சோ இப்படி இருக்கலாம். சோ இப்ப வந்து இது இல்லாம ரோல் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ் பண்ணிக்கணும், ஆட்டிடியூட். இது வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல இப்ப 2 விஷயம் பார்த்திருக்கோம். நம்மளோட மனப்பாங்கு சரியா இருக்கணும், கூட குறைய இருக்கக்கூடாது. 2வது டைம் மேனேஜ் பண்ணிக்கணும். 3வது ரோல் மேனேஜ்மெண்ட். ரோல் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா, இப்ப நீங்க என்னென்ன ரோல் பிளே பண்றீங்க சொல்லுங்க பாக்கலாம். ரோல்னா இப்ப நான் வந்து ஒரு அம்மாவா இருக்கேன், நான் வந்து ஒரு வைஃபா இருக்கேன், நான் ஒரு எங்க அப்பாவுக்கு மகளா இருக்கேன், நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன், நான் ஒரு ஸ்பீக்கரா இருக்கேன், அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய ரோல் பிளே பண்ணுவீங்க உங்க லைஃப்ல. ஆமா தானே? அது ஒவ்வொன்றுத்துக்குமே தேவைகள், அதோட எஃபர்ட் லோடு, குவாலிட்டி எல்லாமே வேற வேறையா இருக்கும். அங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க வேற வேற ஆளாதான் இருந்தாகும். அப்போ ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு போட்டு, இப்ப ஒரு அம்மாவா எனக்கு நிறைய கோவம் வந்துருச்சு, என் பிள்ளைங்க ஏதோ பண்றாங்க அப்படின்னா நான் ஆபீஸ்ல கொண்டு போய் அதை காட்ட முடியாது. இல்ல என்னோட ஆபீஸ்ல இருக்கிற கோவத்தை கொண்டு வந்து என்னோட ஃபேமிலிக்குள்ள வரும்போது நான் காட்ட முடியாது. சோ அந்த கிளாசிபிகேஷன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இதனால உறவுகளுக்கு இடையில ஏற்படுற ஸ்ட்ரெஸ் நம்ம குறைச்சிக்கலாம். எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நீ என்னதான் படிச்சாலும், எவ்வளவு பெருசு எங்க போனாலும், நீ வந்து என் வீட்டுக்குள்ள வரும்போது உன்னோட எல்லா பதவியும் எல்லாத்தையும் செருப்பு மாதிரி வெளியில கழட்டி வச்சுட்டு என் பொண்ணா மட்டும்தான் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒவ்வொரு ரோலுக்கும் தனித்துவமா நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கும்போது நமக்கு அதனால ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ் வராது. சரிங்களா? மனப்பாங்கு, அடுத்தது நேரம் ஆளுமை, அது இல்லாம ரோல் மேனேஜ்மெண்ட், இது 3ம் நம்ம பண்ணா ஸ்ட்ரெஸ் வராது. சரி, அடுத்தது இதுதான் வந்து ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னதுலயே ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அடையாளம். இது முக்கியமா தமிழக பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இந்த சீசால நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுல என்ன புரியுது உங்களுக்கு? மேல வந்து ரெட் கலர்ல ஒரு இந்த பக்கம் ஒரு மனிதர் நிக்கிறார், அவர் ஆண், இந்த பக்கம் 3 பெண்கள் இருக்காங்க இல்லையா? சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு ஆண் அவரோட ஆளுமைனால
3 பெண்களை உயர்த்துறார். அதாவது அவரு பினான்சியலா அவரு மட்டும்தான் சம்பாதிக்கிறார். அவரை நம்பி அவரோட அம்மா, அவரோட மனைவி, அவரோட பெண் பிள்ளை 3 பேரும் அவரோட பினான்சியல்